சக்தி சொன்னதை கேட்டு தீக்ஷண்யாவுக்கு திக்கென்று இருந்தது. காரணம் தீக்ஷண்யாவின் அறையில் முழுக்க பொம்மையாகவே இருக்கும். அதுவே முக்கால்வாசி இடத்தை ஆக்கிரமித்திருக்கு. மீதி இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் நம்மை அடுக்கி வைத்திருப்பார். கல்யாணமாகி வந்ததிலிருந்து அவள் தூங்கிய பின் அவளுக்கு சக்தி தலையணையை கட்டி அணைக்க கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக தீக்ஷண்யா நன்றாக உருண்டு பிறண்டு விடுவாள். அது அவளுக்குமே நன்றாக தெரியும். இப்போது பிரச்சனை அது அல்லவே. ரூமில் இடம் இருக்காது. கண்டிப்பாக இருவரும் ஒரே பெட்டில் தான் படுக்க வேண்டும். அதுவும் முதலிரவுக்காக கட்டிலை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் என நினைக்கும்போது அவளுக்கு அடிவயிற்றில் புலியை கரைத்தது. "என்னடி சத்தத்தையே காணோம்?" என சக்தி நக்கலாக கேட்கவும் அவனை பாவமாக பார்த்த தீக்ஷண்யா, "அத்தா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன எதுவும் பண்ண மாட்ட. அப்படி இருக்கும்போது ஏன் என்ன பயமுறுத்துற? நீ நார்மலா வந்து என் கூட படுத்தா நான் பயந்துக்கவே மாட்டேன். நீ இப்படியெல்லாம் உள்குத்து வச்சு பேசுறது தான் மாமா பயமா இருக்கு" என பாவமாக கூறினாள். "நான் தான் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேன்னு காலையிலே சொன்னியே. அதான் நான் சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேனான்னு காட்டலான்னு இருந்தேன்" என சக்தி சாதாரணமாக சொன்னதும் தீக்ஷண்யாவின் இதயம் தாறுமாறாக துடித்தது. "வேணும்னா இப்ப சாம்பிள் ஒண்ணு காட்டவா?" என சக்தி கேட்டபடி அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் அவள் புடவையின் முந்தானையை விலக்கி அவள் அடிவயிற்றில் அழுத்தமாக முகம் புதைத்து அவள் நாவியில் நாவை வைத்து வருட, "ஆ, அத்தா" என உடல் வெட்டி போட உணர்ச்சியில் அவன் தலைமுடியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, "ப்ளீஸ் அத்தா" என கெஞ்சினாள். அவள் நாபியில் மீண்டும் நாவை விட்டு சுழற்றி அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு விலகிய சக்திக்கே உடல் சிலிர்த்து அவளை ஆட்கொண்டே தீர வேண்டும் என்ற வெறி அதிகமாகியது. அதுவும் அவளின் செழுமையான பகுதி வேறு கண்ணுக்கு தெரிய கை கால் எல்லாம் பரபரத்தது. கிட்டத்தட்ட 20 வருட காதல் அல்லவா? சக்தியின் செயலில் தீக்ஷண்யா வெடவெடத்து போனாள். அதுவும் அவன் பார்வை அவளுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகும் என்பதை உணர்த்த வேகமாக எழுந்து வந்து புடவையின் முந்தானையை சரி செய்து, "அத்தா, எதுவும் பண்ணிடாதீங்க. நான் அதுக்கு தயாரா இல்ல. உங்கள கட்டுப்படுத்திக்க முடியலனா" என தீக்ஷண்யா சொல்லும்போதே, "முடியலனா என்ன பண்ணுவ?" என அழுத்தமாக கேட்டான் சக்தி. "அது அது அத்தா, நெறைய இடம்" என சொல்ல வரும்போதே முழுமையாக கேட்காமல் அவளை ஓங்கி அறைந்தான் சக்தி. "அத்தா" என தீக்ஷண்யா கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு அவனை பார்க்க, "ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு பொறுக்கி மாதிரி தெரியுதா? கட்டுன பொண்டாட்டி நீ இருக்கும்போது வேற இடத்துக்கு போன்னு அதுவும் உன் வாயால சொல்ற? அசிங்கமா இல்ல உனக்கு? உன் புருஷன் வேற ஒருத்தி கூட போய் படுக்கிறது" என சக்தி சொல்ல வரும்போதே, "போதும் அத்தா, நிறுத்துங்க. ச்சீ! என்ன இவ்ளோ அசிங்கமா பேசுறீங்க? நான் இந்த அளவுக்கு அசிங்கமா யோசிக்கவே மாட்டேன். உங்க நெஞ்சு முடி தெரியறதே பிடிக்கலன்னு சொல்லி ஷர்ட்டோட பட்டன போட்டு விட்டேன். நீங்க என்னன்னா, ச்சே! நான் ஒண்ணும் நீங்க நெனச்ச மாதிரி சொல்ல வரல. நெறைய இடத்துல இதுக்குன்னே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அது ஜஸ்ட் நம்மளோட உணர்வ கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி மட்டும் தான். இன்னைக்கே உங்களால உங்க உணர்வ கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அங்க ஜஸ்ட் ஒரு முறை போயிட்டு வரலாமான்னு தான் கேட்க வந்தேன். ஆனா நீங்க, ச்சே!" என சலித்துக்கொண்டு பெட்டில் இருந்து எழுந்தாள். "தி" என சக்தி அவளின் கையை பிடிக்க, "விடுங்க அத்தான். நீங்க முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் என்ன பார்த்தே எனக்கானத பண்ணுவீங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க என்ன சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன இவ்ளோ அசிங்கமா நினைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க பண்ற வேலை பிடிக்கலனாலும், எப்படியாவது உங்களோட வாழ்ந்துடலான்னு தான் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்கிட்ட நெருங்கி வரும்போது ஒரு உணர்வோடவும், பேசும்போது வேறொரு உணர்வோடவும் பேசுறீங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? அப்ப நானும் கேட்கவா? என் உடம்பு தான் உங்களுக்கு முக்கியமாத்தான்னு?" என கோவமாக கேட்டாள் தீக்ஷண்யா. "தி" என சக்தி அவளின் கையை முறிக்க, என வழியில் சினுங்கிய தீக்ஷண்யா அவனை பார்த்து, "இப்படிதான் அக்கா, நீங்க சொல்லும்போது எனக்கும் இருந்துச்சு. நீங்களாவது கோவம் வந்தா அடிக்கிறீங்க. இல்லன்னா, இதோ இப்படி கையவோ, இல்ல கழுத்தையோ பிடிச்சு முறுக்குறீங்க. ஆனா நான் கடைசி வரைக்கும் என்னோட கோவத்த எனக்குள்ளவே புதைச்சுக்கணும்ல. நீங்க அடிச்ச மாதிரி என்னால அடிச்சு, என்னோட கோவத்த கூட வெளிப்படுத்த முடியாத மாதிரி இருக்கேன் பாருங்க. என்ன நெனச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏதோ அடிமை மாதிரி ஃபீல் வருது அக்கா. எனக்கான சுயமரியாதை கிடைக்காதுன்னு தோணுது. உங்க வாழ்க்கையில நான் வராததுக்கு முன்னாடியே, என் வேலை விஷயத்துல எனக்கே தெரியாம என்ன பண்ணியிருக்கீங்க. எனக்கும் திறமை, அறிவு எல்லாம் இருக்கு அத்தா. எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும்னு நெனைக்கிறத முதல்ல நிறுத்துங்க" என அவன் கையை உதறிவிட்டு கோவமாக கூறினாள். "நான் உன்ன அடிமையா நடத்துறேன்னு சொல்றியாடி? கல்யாணமாகி 2 நாள் கூட முழுசா முடியல. இப்படியெல்லாம் பேசுற? நான் உன்ன மட்டும் இல்ல.
யாரையுமே அடிமையா நடத்துனதே கிடையாது. பொண்ணுங்க படிச்சு முன்னேறணும்னு தான் நான் நினச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன அந்த கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ணது உண்மைதான். அதுக்கான காரணம் உன்கிட்ட அறிவு, திறமை இல்லன்னு இல்ல. அத்தம்மா உன்ன நினைச்சு பயந்தாங்க. அதான் அவங்களோட பயத்த போக்க அப்படி பண்ணேன். நீ சாதாரணமா உன்னோட ரெஸ்யூம அங்க கொண்டு போய் குடுத்தாவே, உன்ன வேலைக்கு எடுத்துப்பாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லி காட்டாத. மிஸ்டர் தினேஷ் மாதிரி நான் ஒண்ணும் பொண்டாட்டிய என் கண் பார்வைக்குள்ளேயே வச்சு, அவங்களோட கனவ அழிக்கணும்னு நினைக்கவும் இல்ல, நினைக்கவும் மாட்டேன். உனக்கு பிடிச்சத நீ தாராளமா பண்ணலாம். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்றார் சக்தி உறுதியாக. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அத்தா. உங்க வேலைய மட்டும் பார்த்தாவே போதும். எனக்கு ஒரே 1 வருஷம் மட்டும் டைம் குடுங்க. அதுக்குள்ள நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சாதிக்கணும். அதுவரைக்கும் குழந்தை என இழுத்தாள் தீக்ஷண்யா. நடக்கிறத மட்டும் பேசுதே. முதல்ல நீயும் நானும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒண்ணும் தெரியாதவங்க கிடையாது. சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒண்ணா வளர்ந்தவங்க தான். அதனால நீ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தி நீ புரிஞ்சுக்க உனக்கு டைம் தேவைப்படும். ஆனாலும் சீக்கிரம் புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். அப்புறம் என அவள் கையை பிடித்து இழுத்த சக்தி, சாரி என்றான் அவளின் சிகந்த கையையும் கன்னத்தையும் பார்த்தபடி. அவனிடமிருந்து கையை உருவிக் கொண்ட தீக்ஷண்யா, உங்க சாரிய நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அத்தா. ஒரு முறை ஈஸியா மன்னிச்சு விட்டா, திரும்ப அடிக்க தான் வருவீங்க. அதனால இன்னைக்கு நைட் முழுக்க என்கிட்ட பேசாம இருங்க. அப்பதான் என்ன அடிக்க கை ஓங்கும்போது யோசிப்பீங்க என்றாள். நைட்டு சடங்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவ்ளோ கேவலமான ஐடியாவ நீ சூஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடி. என மனதில் நினைத்த சக்தி அவளை பார்த்து, ம். இதுவும் நல்லாதான் இருக்கு. நான் உன்கிட்ட பேசல. இந்தா இந்த ஜூஸ குடிச்சிட்டு போ. என ஜூஸ் கிளாஸை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி கொடுத்து, பின் மீதி இருந்த மற்றொரு கிளாஸ் ஜூஸையும் குடித்து முடித்துவிட்டு அவனை பார்த்து, என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன அடிச்சீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஜூஸ் இல்ல. நான் போய் அம்மா, சித்திக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. என சொல்லிவிட்டு காலி கிளாஸை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள். சரியான மெண்டல். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போறா. எப்படியோ நைட்டும் அந்த வாய் பேசாம இருக்காது. வாடி வா. நைட்டு பேச மாட்டேன்னு தானே சொல்ற? வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு. என நினைத்து பெட்டில் விழுந்தவன் அசதியில் கண்ணை மூடினான். பாரு காலிங் பெல் அடிக்குது. கதவு திறக்காம என்ன பண்ற? என கிச்சனில் இருந்து ஹாலுக்கு வந்தபடி கேட்டாள் சண்மதி. சண்டிகரில் உள்ள பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் 4வது வருடம் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டது போல அவள் படிப்பு செலவு அத்தனையும் சக்திதான் பார்த்துக் கொள்கிறான். காலேஜ், ஹாஸ்டல் பிடிக்காமல் தனியாக வீடு எடுத்து அவள் தோழி பார்வதியுடன் தங்கியிருக்கிறாள். இப்பாரோ, என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படியே நிக்கிற? என அவள் அருகில் வந்து தோளை பிடித்து உலுக்கினாள் ஷண்மி. அதில் மலங்க மலங்க விழித்து பின் சுயநினைவு வந்த பார்வதி, ஷண்மி கதவு திறக்கணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ என சுவரில் ஒட்டியிருந்த சிறிய டேபை பார்த்தபடி கூறினாள். அந்த டேப்பில் வெளியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும். என்ன சொல்ற நீ என அவளை புரியாமல் பார்த்த சண்மதி அவள் கண் போன திசையில் பார்க்க காலிங் பெல்லை கொலைவெறியோடு அழுத்திக் கொண்டிருந்தான் ஆதித்ய சிம்மன். அவனை பார்த்து சண்மதி அதிர்ந்து நிற்க, ஷண்மி என அவள் தோளை அடித்து பிடித்த பார்வதி, இப்போ அமைதியா நிக்கிறதுக்கான நேரம் கிடையாது. அவரு உன்னோட புருஷன் தானே. என்னதான் உன் விருப்பம் இல்லாம தாலி கட்டியிருந்தாலும் உங்க உறவு மாறப் போறது கிடையாது. ஆனாலும் முடிவு உன்னோடது தான். பேசணும்னு நினைச்சா பேசு. இல்லைன்னா போய் உன் வேலையை பாரு என சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் புகுந்து கொண்டாள் பார்வதி. அவளுக்கு தெரியும் சண்மதி கண்டிப்பாக அவனை உள்ளே அழைப்பாள் என்று. அதனாலே அவர்களுக்கு தனிமை தருவதற்காக தான் கிச்சனுக்குள் புகுந்து கொண்டாள். பார்வதி சென்றதும் கலங்கிய கண்ணை கட்டுப்படுத்தவே சண்மதிக்கு பெரிய பாடாக இருந்தது. இல்ல ஷண்மி, நீ அழுகக்கூடாது. அவன் ஏற்கனவே உன்னை ரொம்ப மட்டமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ அழுதனா இன்னும் உன்னை கேவலமா தான் நினைப்பான். என மனதில் நினைத்துக்கொண்டு கண்ணை துடைத்து முகத்தை நார்மலாக வைத்துக்கொண்டு கதவை திறக்கவும் பட்டென உள்ளே வந்து கதவை சாத்திய ஆதித்ய சிம்மன் நொடியும் தாமதிக்காமல் சண்மதியை ஓங்கி அறிந்தான். அம்மா என அலறியபடி ஒரு சுத்து சுற்றி கீழே விழுந்த சண்மதிக்கு மண்டையில் அடிபட அம்மா என அலறினாள். அவளின் கதறல் சத்தத்தை கேட்டு கிச்சனில் இருந்து வந்த பார்வதி கீழே விழுந்து வடியில் துடித்துக் கொண்டிருந்த தோழியை பார்த்து பதறி ஷன்னி என்று அழைத்தபடி அவள் அருகில் வந்து ஷன்னி ஒன்றும் இல்லை என அவள் தோளை பிடித்து இழுத்து அமர வைத்தவள் அவளின் சிவந்த கன்னத்தை பார்த்து அதிர்ந்து நின்றாள். பார்வதியை கூர்மையாக பார்த்த ஆதித்ய சிம்மன் அவளின் அக்கறையான பேச்சிலேயே பார்வதி சண்மதியின் தோழி என்பதை புரிந்து கொண்டு தன்னையே பயந்த பார்வை பார்த்து கொண்டிருந்த மனைவியை இப்போதுதான் முழுமையாகவே பார்க்கிறான்.
15 வயதில் பார்த்ததற்கும், இப்போது 21 வயதில் அவளை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவள் நடித்த சீரியலைப் பற்றி கேள்விப்பட்டானே தவிர பார்க்கவில்லை. ஏனென்றால் அவனின் இலக்கை நோக்கி பயணிக்கவே அவனுக்கு நேரம் சரியாகப் போவில்லை. இப்போது சினிமா துறையில் அவனுக்கென்று தனி பெயர் இருக்கிறது. அவனின் கால்ஷீட்டுக்காக பல டைரக்டர்கள் காத்து இருக்கிறார்கள். இவனுடன் ஒரு படமாவது நடித்துவிட மாட்டோமா என பல நடிகைகள் அவர்களின் அழகை அவனிடம் அடமானம் வைக்க தயாராக இருந்தும் எதற்கும் அவன் மசியவில்லை. என்று ஸ்வேதா கல்யாண பேச்சை எடுக்கவும் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவள் இருக்கும் இடத்தை அறிந்து வந்துவிட்டான். ஆனால் வரும் வழியிலேயே அவள் கமிட் ஆகியிருக்கும் சீரியல், ஷார்ட் பிலிம் அனைத்தும் அவனின் மேனேஜர் மூலம் கேட்டு அறிந்தவனுக்கு கோவம் கோவமாக வந்தது. பார்வதியை அழுத்தமாக பார்த்தவன், நான் என் பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும். சோ என கதவை பூடகமாக பார்த்தான். அவனை மூக்கை சுருக்கி முறைத்து பார்த்த பார்வதி, ச்சே என சலித்துக்கொண்டு வெளியே வந்தாள். இவனை போய் தமிழ்நாடு தூக்கி வச்சு கொண்டாடுது. இவன் கேமரா முன்னாடி மட்டும்தான் நல்லவன் போல. ஷண்மி சொல்லும்போது கூட நான் நம்பல. இன்னைக்கு அவள நடத்தின விதத்தை பார்த்தாவே புரியுது. இவன் கூட வாழ்றது கஷ்டம்னு. பாவம் ஷண்மி என தோழியை நினைத்து வருந்தினாள். பார்வதி வெளியில் சென்றதும் கதவை உள்பக்கமாக தாளிட்டு மனைவியின் அருகில் வந்து முட்டி போட்டு அமர்ந்த ஆதித்ய சிம்மன் பட்டென சண்மதி அணிந்திருந்த மேக்ஸியை பிடித்து இரண்டாக கிழித்தான். என்ன பண்றீங்க என கையை எக்ஸேப்பில் வைத்து மறைத்த சண்மதி கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்து, எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் தள்ளி போங்க என அழுவியுடன் கூறினாள். தள்ளி போகணுமா? ஏண்டி, கட்டின புருஷன் நான் எதுக்குடி தள்ளி போகணும்? அந்த அர்ஜுன் பக்கத்துல பல்ல இடிச்சுக்கிட்டு நிக்கும்போது, போட்டோவுக்கு போஸ் குடுக்கும்போதும், அவன தள்ளி போடான்னு சொல்ல தோணலையா? என நக்கலாக கேட்டவன், அவள் கழுத்தில் தொங்கிய தாலியை இழுத்து, இதோ இந்த தாலிக்கு நீ உண்மையா இருக்கியா? இல்ல அவன் கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? என கேட்டான். என்ன பேச்சு பேசுறீங்க? என காதை பொத்திக் கொண்ட சண்மதி, ச்சே, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. உங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என அவன் கையில இருந்த தாலியை பிடுங்கி கழட்டி அவன் கையில வைத்தவள், இத்தனை வருஷமா நான் இந்த தாலிக்கு உண்மையா இருந்திருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியும். எப்போ என்ன நீங்க சந்தேகப்பட்டீங்களோ அப்பவே நீங்க யாரோ நான் யாரோ. உனக்கும் எனக்குமான உறவு செத்து போய் 2 நிமிஷம் ஆகுது என அழுத்தமாக கூறினாள். அவளை வெறிக்கொண்டு முறைத்த ஆதித்ய சிம்மன் கையில் வைத்திருந்த தாலியை அழுத்தி பிடித்து அவளை அழுத்தமாக பார்த்துவிட்டு, இந்த தாலிய மறுபடியும் நான் உன் கழுத்துல கட்டுவேன். அதுவும் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும் என அவள் இடுப்பை சுற்றி கையை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்து அவள் உதட்டை சிறை செய்தான். அவன் நெஞ்சில் கை வைத்து அடித்த சண்மதி தலையை இடவலமாக ஆட்டி அவன் கொடுத்த முத்தத்தை மறுக்க, அவள் பின்னந்தலையில் ஒற்றை கையை வைத்து அழுத்தி அழுத்தமாக பிடித்து அவள் உதட்டை கடித்து துப்பினான் ஆதித்ய சிம்மன். கண்களில் கண்ணீர் வழிய அவனை வலி நிறைந்த பார்வை பார்த்தாள் சண்மதி. அவள் பார்வையை துச்சமென இருந்த ஆதித்ய சிம்மன் அவள் உதட்டை கடித்து துப்பி இரத்த சுவையை கண்ட பிறகே அவளிடமிருந்து பிரிந்தவன், தலை ஆடையெல்லாம் கலைந்திருந்தாலும் அட்டகாசமாக இருக்கும் மனைவியை ஒரு நொடி ரசித்து பின் தலையை தட்டிக்கொண்டு அவளை முறைத்து பார்த்தவன், இனிமேல் அந்த அர்ஜுன் கூட உன்னை பார்த்தேன்னு வை, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அவனை தான் கொன்னுடுவேன் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் சென்றதும் உள்ளே வந்த பார்வதி சண்மதி இருந்த நிலையை பார்த்து துடித்து போனவள் கதவை தாளிட்டு வந்து அவள் அருகில் அமர்ந்து, ஷண்மி என அவளின் தோளை தொட்டாள். அவளை உணர்ச்சியற்ற பார்வை பார்த்த சண்மதி, இதுதான் என் வாழ்க்கை பாரு. என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன வார்த்தை கேட்டுட்டு போறாரு தெரியுமா? 6 வருஷம் எந்த பிரதிபலனும் பார்க்காம அவன் என்ன பண்றான், எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்காம நான் இருந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு ஏன்டா அப்படியெல்லாம் நினைச்சோன்னு தோன்ற அளவுக்கு பேசிட்டு போறான். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஈஸியா ஒவ்வொரு முறையும் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறான். 6 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படிதான் வந்தான். தாலிய கட்டுனான். அவனோட உரிமைய நிலைநாட்டிட்டு போனான். அன்னைக்கும் அவன் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கல. இன்னைக்கும் அப்படி நினைக்கல. அவனுக்கு அவன் நினைச்சது நடக்கணும். போதும். இவனுக்காக நான் யோசிச்சு, எனக்காக அவன் வேண்டாம் பாரு. இங்க பாரு. எப்படி கொதறி வச்சிருக்கான். என உதட்டை கை காட்டி சொன்னவள், நான் ரொம்ப அசிங்கமான பொண்ணு பாரு. அசிங்கமான பொண்ணு. என தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் அவள். அவளின் 2 கையையும் இறுக்கமாக பிடித்த பார்வதி, ஷண்மி, இப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுசா தெரியாது. ஆனா அவன் உனக்கு வேண்டாண்டி. உதட்டுல ரத்தம் வர அளவுக்கு அவனோட வெறிய காட்டிட்டு போயிருக்கான். அவன் மனுஷனே கிடையாது. என்ன பக்கத்துல இருந்த போர்வையை எடுத்து அவளின் உடலை மறைத்து, நீ உன் மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கோ ஷண்மி.
அவர் தான் உன்ன லவ் பண்றேன்னு சொல்றாருல்ல. நம்ம ஒருத்தர நேசிக்கிறத விட, நம்மள நேசிக்கிற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்." என்றாள் பார்வதி. "முடியாது பாரு. என்னால ராணா மாமாவ மட்டும் இல்ல, வேற எந்த ஒரு ஆம்பளையும் இனிமேல் என் கணவனா யோசிக்க கூட முடியாது. இத விட்டுடு. சக்தி அண்ணங்கிட்ட எதையும் சொல்லாத ப்ளீஸ். அண்ணன் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியாம, அவரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்." என்றாள் கெஞ்சலாக. "ம். நான் எதுவும் சொல்லல. சரி போய் குளிச்சுட்டு வா. நான் சமைச்சது எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு படுக்கலாம். நீ நாளைக்கு காலேஜ் போயிட்டு ஷூட்டுக்கும் போகணும். அவனையே நினைச்சிட்டு இருந்தா உன்னால எதையும் ஒழுங்கா பண்ண முடியாது." என்றாள் பார்வதி அழுத்தமாக. சரி என தலையாட்டிவிட்டு சண்மதி செல்லவும், போகும் அவளையே வருத்தமாக பார்த்தாள் பார்வதி. "தீக்ஷி, நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எதுக்காக வந்த?" என அரிசியை கழுவிக்கொண்டே மகளை பார்த்தபடி கேட்டார் நமி. ஜூஸ் கிளாஸை சிங்கில் போட்டுவிட்டு நமி அருகில் வந்து நின்ற தீக்ஷண்யா, "அவர் தூங்குறாருமா. எனக்கு தூக்கமே வரல. சித்தியும் ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வருவாங்க. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்." என புன்னகையுடன் கூறினாள் தீக்ஷண்யா. பொறுப்பாக பேசும் மகளை மலர்ந்த முகத்துடன் பார்த்த நமி, "சரி உன் சித்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அதுக்குள்ள நீ சிக்கன் கிரேவி பண்ணி சப்பாத்தி போட்டுறியா?" என கேட்டார். "ம் சரிம்மா." என்று தீக்ஷண்யா புடவை முந்தானியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு சமைக்க ஆரம்பிக்க, மகள் சமைக்கும் அழகை இதற்கு முன்னால் நமி பார்த்திருந்தாலும், இன்று கழுத்தில் தாலி, நெற்றி வயிற்றில் குங்குமம் வைத்தபடி சுமங்கலி பெண்ணாக பொருளை எக்கி எடுத்து முகத்தில் நவரசத்தை காட்டியபடி சமைத்துக் கொண்டிருந்த மகளின் வதனம் நமியை ஆனந்தமாக்கியது. அஸ்வின், புவி இருவரும் உள்ளே வந்து நேராக கிச்சனுக்கு வந்தவர்கள் சமைத்துக் கொண்டிருக்கும் தீக்ஷண்யாவையும் அவளை ரசித்துக் கொண்டிருந்த நமியையும் புன்னகையுடன் பார்த்துவிட்டு, "தீக்ஷி" என இருவரும் கோரஸாக அழைக்கவும், கிரேவியை வணக்கிக் கொண்டிருந்த தீக்ஷண்யா தலையை மட்டும் திருப்பி அவர்களை பார்த்து புன்னகைத்து, "ஹாய் சித்தி, சித்தப்பா, எப்போ வந்தீங்க? நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் எதுக்கு லேட்டா வந்தீங்க?" என படபடவென கேட்டாலும் அவள் கை வணக்குவதை மட்டும் நிறுத்தவில்லை. எத்தன கேள்வி! ஒவ்வொன்னா கேளு தீக்ஷி. என் அஸ்வின் சொல்லவும், கல்யாணமாகியும் அந்த வாய் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. சக்தி கிட்ட சொல்லி உன்னை அடக்க சொல்றேன். என அவளை செல்லமாக குறைத்துக் கொண்டே கூறினார் புவி. அவரை மூக்கை சுருக்கி முடித்த தீக்ஷண்யா, உங்கள மாதிரி சக்தி அத்தா என்னை திட்டாது. என்னை 2 நாளா எப்படி பாசமா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? நான் கோவப்பட்டு பேசினாலும் அனுசரிச்சு பேசினாங்க. உங்கள மாதிரி ஒண்ணும் இல்ல. என கணவனை விட்டுக் கொடுக்காமல் கூறினாள். அதைக் கேட்டு அஸ்வின், புவி, நமி மூவரின் மனமும் குளிர்ந்து போக, "உன் சித்தியும் அம்மாவும் தான் தீக்ஷி உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அண்ணனும் உன்னை பாசமா தானே வளர்த்தோம். இந்த சித்தப்பாவையும் சேர்த்து வாழ விடக்கூடாது." என பாவமாக கூறினார் அஸ்வின். "நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சித்தப்பா. நானும், அம்மா, சித்தி, பாட்டி 3 பேர தான் சொன்னேன். இவங்க 3 பேரும் தான் என்னை எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தான் என்ன கொஞ்சுவீங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் ஜூஸ் போட்டு வைக்கிறேன். அப்படியே வரும்போது சிபியும் கூட்டிட்டு வந்துருங்க." என்றாள் தீக்ஷண்யா. என அஸ்வின், புவி இருவரும் அங்கிருந்து நகர, "ஏண்டி உனக்கு சக்திய பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவ. இப்ப என்னன்னா அவன எங்ககிட்ட கூட விட்டு கொடுக்காம பேசுற? புருஷன் மேல அவ்ளோ லவ்வா?" இல்ல நம்மை கிண்டலாக கேட்க, "லவ் இல்லம்மா, மரியாதை. எனக்கு சக்திய தானே பிடிக்காதுதான். அது அந்த சண்டைக்கு அப்புறம் தான் பிடிக்காம போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சக்தி அக்கா எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த டைம்ல பல வேலை இருந்தும் எனக்காக ட்ரெஸ் டிசைன் பண்ணி, கிளாஸ் ஒர்க் நோட் எழுதி குடுத்தது, நான் பெரிய பொண்ணானத அவ்ளோ பிரமாண்டமா பண்ணதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும், கல்யாணமான நைட்டு பொறுமையா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. அத்தான் என் வாழ்க்கைய காப்பாத்த, அவரோட வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்காவது பிடிக்காத கல்யாணம் தான். ஆனா அத்தானுக்கு பிடிக்காத கல்யாணத்தையும் தாண்டி பிடிக்காத பொண்ணும் கூட. அப்படி இருக்கும்போது நான் இறங்கி வந்து பேசும்போதும், அவரும் அவரோட இடத்துல சரியா நடந்துக்கிட்டாரு. அப்படிப்பட்டவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? என்றாள் தீக்ஷண்யா சின்ன சிரிப்புடன். "என்ன இவ? இன்னும் சக்திக்கு இவள பிடிக்காதுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கா?" என நினைத்த நமி அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு அவளின் கையை பிடித்து, "தீக்ஷி, உன்னை சக்திக்கு பிடிக்கும்டி. நீ ஏன் எதையும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. சக்தி மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு." என்றார். "சும்மா பொய் சொல்லாதம்மா. எனக்கு தெரியும். அத்தானுக்கு என்ன கண்டாவே பிடிக்காது. அவர பொறுத்தவரைக்கும் நான் தொல்ல தான். இப்போ தாலி கட்டிட்டோம். வேற வழி இல்லன்னு தான் என்ன சகிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தோணுது. ஆனா என்னால என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு பிடிச்சாலும், பிடிக்கலனாலும் இந்த வாழ்க்கைய வாழ்ந்து தானே ஆகணும். இல்லன்னா உன்னோட வளர்ப்ப தானே தப்பா பேசுவாங்க." என்றாள் தீக்ஷண்யா.
என்ன தீக்ஷி, நீ என்னென்னமோ பேசுற? இந்த நினைப்போட தான் நீ சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கியா? என கோவமாக கேட்டார் நமி. இல்லம்மா, இது என்னோட நினைப்பு மட்டும்தான். நான் அத்தான்கிட்ட எப்பவும் போல நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். அவர் முன்னாடி போய் நின்னாவே ஆட்டோமேட்டிக்கா மதிப்பும் மரியாதையும் தாம்மா வருது. அத தவிர்த்து நான் பெருசா எதையும் அவர் முன்னாடி யோசிச்சதே இல்ல. ஆனா தனியா இருக்கும்போது தோணும். என்ன அவருக்கு பிடிக்காதே. வீட்ல இருக்கவங்க சொன்னாங்கன்னு தானே கட்டிக்கிட்டாருன்னு. அதுவும் சாஹி மாமாவ கட்டிக்க ஓகே சொன்ன என்ன, அவர் கட்டிக்கிட்டதே பெரிய விஷயம்ல அம்மா. அத்தான் என்ன பத்தி அப்போ அசிங்கமா நெனச்சிருப்பாள்லம்மா. அண்ணன கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டு, என் கையால தாலிய வாங்கிக்கிறேன்னு, ஒரு நொடி கூடவாம்மா அவருக்கு தோணாம இருந்திருக்கும்? என கலங்கிய கண்களுடன் கேட்டாள் தீக்ஷண்யா. தீக்ஷி, என்னடி இப்படியெல்லாம் யோசிக்கிற? நான் உன்ன சின்ன பொண்ணுன்னு தானே இன்னைக்கு வரைக்கும் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இவ்ளோ ஆழமா யோசிக்கிற? எனக்கும், அப்பாவுக்கும் எந்த சூழ்நிலையில கல்யாணம் ஆனதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ நான் கூட இவ்ளோ ஆழமா எதையும் யோசிக்க மாட்டேன். ஏன்னா, ஒரு கட்டத்துல நம்ம யோசிக்கிறது தான் உண்மைன்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சுருவோம். சக்திய பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. அவன பத்தி எல்லாமே தெரியும்போது, கண்டிப்பா என்கிட்ட வந்து நிப்ப தீக்ஷி, என்றார் நமி. நீ ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்ற. அப்படி அவர பத்தி என்னதான் ரகசியம் இருக்குதோ, போம்மா என சலித்துக் கொண்ட தீக்ஷண்யா, புவி, அஸ்வின், யாத்ரா மூவருக்கும் ஜூஸ் போட ஆரம்பித்தாள். இவ என்ன இப்படி பேசுறா? நானா சக்தி விஷயத்த இப்ப சொன்னாலும் நம்ப மாட்டா. ஏதோ இவள சமாதானப்படுத்த நான் சொன்னதா நெனப்பா. சக்தியே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கட்டும். அதுவரைக்கும் பொறுமையா இருக்கலாம் என மனதில் நினைத்த நமியே இன்று சொல்லியிருக்கலாமோ என காலம் கடந்து நினைத்து வருந்துவார். புவி, அஸ்வின், யாத்ரா மூவரும் வரவும் அவர்களுக்கு ஜூஸ் கொடுத்தாள் தீக்ஷண்யா. சில நிமிடங்கள் அனைவரும் சிரித்து பேசிவிட்டு அஸ்வின், சந்தோஷ், யாத்ரா மூவரும் தீக்ஷண்யா அறையையும் கெஸ்ட் ரூமையும் அலங்கரிக்க சென்றுவிட நமி, தீக்ஷண்யா, புவி மூவரும் விட்ட சமையல் வேலையை தொடர்ந்தனர். சாகித்யாவுக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்த சாய்ரா தேவி தானும் குடித்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து, மாமா, இன்னைக்காவது நம்மளை பத்தி யோசித்தீங்களா? இல்ல நான் தனியா தான் படுத்து தூங்கணுமா என்று கேட்டாள் கோவமாக. சாரி தேவி, என்னோட சுயநலத்துக்காக உன்னோட ஃபீலிங்ஸை நான் அவமானப்படுத்துறேன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு நைட் கண்டிப்பா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இது அஸ்வின் மாமா ரூம். அவரு எப்ப வேணாலும் வருவாரு. அதனால நீ போய் சோஃபால படுத்து தூங்கு. நைட்டு மீதிய பேசிக்கலாம் என்றான் சாகித்யா. சரி மாமா. என்ன புன்னகைத்த சாரதேவி சந்தோஷமாக வந்து சோஃபாவில் படுத்துக்கொண்டாள். அது சின்ன சோஃபா. அவனின் உயரத்திற்கு பத்தாது என்பதால் தான் அவளை சோஃபாவில் படுக்க சொன்னான். சாகித்யாவும் பெட்டில் விழுந்து கண்ணை மூட இருவருமே பயண களைப்பில் சில நிமிடங்களில் தூங்கிவிட அஸ்வின் புவி இருவரும் பேசியபடி உள்ளே வந்தவர்கள் இருவரும் தூங்குவதை பார்த்து சத்தமில்லாமல் ஆடையை எடுத்துக்கொண்டு ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர். என்னப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சாயராவ நினைச்சு ஃபீல் பண்றீங்களா என்று சோஃபாவில் அமர்ந்து தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த வசந்தை பார்த்து கேட்டான் ராணா. அவன் சொன்னதை கேட்டு காயத்ரி, வந்தனா இருவரும் வசந்தின் முகத்தை பார்க்க, மகனை முறைத்த வசந்த், நான் எதுக்குடா நம்மளை பத்தி துளி கூட யோசிக்காத ஒருத்தியை பத்தி நினைக்க போறேன் என கோவமாக கூறினார். சாரிப்பா என ராணா எச்சில் விழுங்கியபடி சொல்லவும், இனிமேல் அவ பேரை இந்த வீட்ல யாரும் இருக்கக்கூடாது என கோவமாக கூறினார் வசந்த். என்னங்க, விடுங்க. அவன் சாதாரணமா தான் கேட்டான். நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நானும் அப்ப இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்தனாவ பார்த்து எதையோ யோசிக்கிறீங்க. அப்புறம் தலைய வேண்டான்னு ஆட்டிட்டு நெத்திய நெவிக்கிறீங்க. என்னதான் ஆச்சு? என்று கேட்டார் காயத்ரி. எல்லாம் கேஸ பத்தின டென்ஷன் தான் காயத்ரி. இது என்னோட சர்வீஸ்ல லாஸ்ட் கேஸ். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கேஸும் கூட. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சும் சரியான ஆதாரம் கிடைக்காம கேஸ் அப்படியே நிக்குது. என்னோட ஹையர் ஆஃபீசர் இந்த கேஸ மட்டும் முடிச்சு குடுக்க சொன்னாரு. அதுவும் 1 மாசத்துக்குள்ள என்றார் வசந்த். அதான் 1 மாசம் டைம் இருக்குல்லப்பா. பொறுமையா யோசிங்க. ஏதாவது ஐடியா கிடைக்கும் என்றார் ராணா. இல்ல ராணா, இந்த கேஸ் அப்படி கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல. பெரிய பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸ்ல குற்றவாளி யாருன்னு. ஆனாலும் அவன அரெஸ்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 7 வருஷமா கேஸ் நிலுவையிலேயே இருக்கு என்றார் வசந்த். அப்படி என்ன கேஸுங்க என்று காயத்ரி கேட்கவும், என்னவா இருக்க போகுது, ஒண்ணு கொலை, இல்லைன்னா திருட்டு, இதானப்பா என வந்தனா சொல்லவும் சின்னதாக சிரித்த வசந்த், ஆமா ரது, உன்னோட கணிப்பு சரிதான். கொலை கேஸ் தான். கொன்னது சாதாரண மனுஷன் இல்ல. 10 வருஷமா அரசியல்ல தனியாளா நின்னு ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுன பரமசிவம் ஐயாவோட கொலை கேஸ். இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில அவரை பத்தின பேச்சு போயிட்டு தான் இருக்கு.
ஒவ்வொரு எலக்ஷன் வரும்போதும் அவர் பண்ணுன அத்தனை நல்ல விஷயமும் சமூக வலைதளத்துல பேச்சு பொருளா பேசப்படும். இன்னைக்கு 4 மாசத்துல எலக்ஷன் வேற நெருங்க போகுது. சோ, எலக்ஷனுக்கு முன்னாடி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும் என்றார் கோவமாக. சரிப்பா, அதுக்கான ஸ்டெப் எடுங்க. இப்படியே உட்காந்து யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதுவும் நீங்க கேஸ் விஷயமா இருந்தா, ஹால்ல உட்காந்து பேசவே மாட்டீங்க. இன்னைக்கு என்ன எல்லாத்தையும் எங்ககிட்டலாம் சொல்றீங்க? இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? என ராணா கேட்கவும், உள்குத்தெல்லாம் இல்ல ராணா. இந்த கேஸ நான் சீக்கிரம் முடிக்கணும்னா, எனக்கு ரதுவோட ஹெல்ப் வேணும். அவ இல்லன்னா இந்த கேஸ முடிக்கிறது கஷ்டமான விஷயம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்றார் வசந்த். என்ன ஹெல்ப் அப்பா? சொல்லுங்க நான் பண்றேன். என வந்தனா சொல்லவும், வாய மூடு ரது. இது என்ன பண விஷயமா? கொலை கேஸ். சாதாரணமா ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற? என கோவமாக திட்டிய ராணா வசந்தை பார்த்து, அப்பா நீங்களாச்சும் உங்க கேஸ் ஆச்சு. என் தங்கச்சிய இதுல இழுக்காதீங்க, என்றான் கோவமாக. ராணா, நானும் ரதுவ இழுக்கக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. ரது தான் இதுல முழுசா ஹெல்ப் பண்ண முடியும். நானும் பலமுறை யோசிச்சு பார்த்துட்டேன். இத தவிர வேற வழியே எனக்கு கிடைக்கல. நான் ரிட்டயர் ஆக போறேன்டா. இதுவரைக்கும் எடுத்த கேஸ எதையும் பாதியில விட்டதே இல்ல. அதான் என்ன வசந்த் சொல்லவும், அதுக்கு என் தங்கச்சிய பணயம் வச்சு இந்த கேஸ ஜெயிக்க பார்க்குறீங்களா? இதுவே நீங்க பெத்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பீங்களா? பிரியா பெரியம்மா பொண்ணுன்னு தானே இப்படியெல்லாம் அசால்ட்டா பண்றீங்க? அம்மா என்ன நீங்களும் அமைதியா இருக்கீங்க? என காயத்ரியை கோவமாக பார்த்தான் ராணா. அவன் சொன்னதை கேட்டு வசந்தின் கண்கள் கலங்க. டேய்! உன் அப்பா எல்லா விஷயமும் யோசிச்சு தான் பண்ணுவாரு. ரதுவ பார்த்து உன் அப்பா யோசிக்கும்போதே, என்னவோ இருக்குன்னு புரிஞ்சுது. ஆனா, நான் கேஸ் விஷயமா இருக்கும்னு நெனைக்கல. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. ரதுவ நாங்க சின்ன வயசுல இருந்து எங்க பொண்ணா தான் வளர்க்குறோம். வார்த்தைய விடாத ராணா. நீ விடுற வார்த்தை எங்களையும் தாண்டி ரதுவ தான் பாதிக்கும், என்றாள் காயத்ரி. ராணா தங்கையை பார்க்க அவன் அருகில் வந்து அமர்ந்த வந்தனா, அண்ணா, அப்பா நம்மளுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இப்போ அவரால ஒரு விஷயம் முடியலன்னும் வந்து கேட்கும்போது, அவருக்கு உதவுறது தான் சரியானதுன்னா, நீ கோவப்படாத. அப்ப என்ன முழுசா சொல்றாருன்னு கேட்கலாம், என்றார். என்ன ரது நீயும் புரிஞ்சுக்காம என ராணா சொல்லும்போதே வந்தனா கண்ணால் கெஞ்ச, சரி என பெருமூச்சு விட்ட ராணா வசந்தை பார்த்து, சொல்லுங்கப்பா, ரது என்ன பண்ணணும், என்று அரைமனதாக கேட்டான். ரது பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல ராணா. இப்ப இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் யுவதீரனோட வீட்டுக்கு போணும். அவனோட அம்மா படுக்கையில இருக்காங்க போல. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள ரது போகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நல்ல முறையில பேசி, அவங்க நம்பிக்கைய வாங்குனதுக்கு அப்புறம் யுவதீரன் ரூமுக்கு போகணும். அவன ரூம்ல தான் கேஸுக்கான ஆதாரம் ஃபைலோட இருக்கு, என்றார் வசந்த். சுகாதாரத்துறை அமைச்சர்னா, அன்னைக்கு சக்தி மாமா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரே, அவர் தான? அவன் தான் கொலைகாரனா? என வந்தனா மனதில் நினைக்கவும், அப்பா என்ன விளையாடுறீங்களா? போயும் போயும் அவன் வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்க. அவன் சரியான ரவுடிப்பா. உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்கெல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பான். சக்திக்கும் அவனுக்கும் கூட செட் ஆகாது. 2 பேருமே ஆளுங்கட்சி வேற. வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு அமைச்சர் சீட்டு தருவாங்கன்னு வேற தெரியல. இந்த சமயத்துல போய் ரதுவ அங்க அனுப்பி வைக்க பாக்குறீங்க. அதுவும் அங்க இருக்கவங்களோட பழகி அவங்க நம்பிக்கைய உடைக்க சொல்றீங்க. அது எவ்ளோ பெரிய பாவம் தெரியுமா? என கோவமாக கேட்டான் ராணா. அவன் பண்ணுன வேலைக்கு அவன ஏமாத்துறதுல தப்பே இல்ல ராணா. அங்க போனா ரதுவோட பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. ஜஸ்ட் உங்க அம்மாவ பாத்துக்கிற மாதிரி போய் எவிடன்ஸ எடுத்துட்டு வந்துட்டா போதும், என்றார் வசந்த். அப்பா, என ராணா ஏதோ சொல்ல வரும்போதே, நான் போறேன்ப்பா, என்றாள் வந்தனா. ரது என ராணா கோவமாக கத்த, அண்ணா ப்ளீஸ் கத்தாத. அப்பாவுக்கு எல்லா பக்கமும் டென்ஷன். அவரோட டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதுவும் நான் ஒன்றும் வேற எங்கேயோ போக போறது கிடையாதே. இதே சென்னையில தானே இருக்க போறேன், என்றாள் வந்தனா. என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா கடைசில இந்த கேஸ்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, நீயும் சரி, அப்பாவும் சரி, என் மூஞ்சிலே முழிக்கக் கூடாது, என கோவமா கத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ராணா. போகும் மகனையே வசந்த் பார்க்க அவர் கையை பிடித்த வந்தனா, அப்பா அண்ணன் கிடக்குது விடுங்க. எப்பவும் அண்ணன் இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தானே. அவரை பத்தி யோசிக்காம நான் எப்போ கிளம்பணும்னு சொல்லுங்க, என்று கேட்டாள். இன்னைக்கே நீ போயிருக்கணும் ரது. நான் தான் யோசிக்க டைம் எடுத்துக்கிட்டேன். இப்பதான் நீ ஓகே சொல்லிட்டியே. ஸோ நான் ஹையர் ஆஃபீஸர் கிட்டலாம் பேசுறேன். நீ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே ரிசனிங் லெட்டர் அனுப்பிடு. காலையில 8 மணிக்கெல்லாம் ரெடியா இரு. 10 மணிக்கெல்லாம் நீ யுவதீரன் வீட்ல இருக்கணும். முக்கியமா நான் தான் உன் அப்பான்னு
அங்க இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. எங்க எல்லாரோட கான்டாக்ட்டையும் அழிச்சிடு. என்ன ஆனாலும் நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். நீ அங்கேயே தங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ, அப்பப்போ ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு வந்து அம்மாவ பார்த்துட்டு போ" என்றார் வசந்த். "சரிப்பா" என்று வந்தனா காயத்ரியை பார்த்து, "அம்மா, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க?" என்று கேட்டாள். "நான் என்ன பேசுறது? நான் பேசினாவே தப்பா இருக்கணும்னு உங்க அப்பா சண்டைக்கு வருவாரு. கேஸுக்கு ஹெல்ப்ன்னு சொன்ன உடனே நான் வேற என்னமோன்னு நெனச்சேன். ஆனா உன்ன அங்கேயே அனுப்புவாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு என்னமோ இது சரியா படல. இருந்தாலும் உங்க அப்பாவோட லாஸ்ட் கேஸ். ஸோ, நீ அவருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிற. பத்திரமா, ஜாக்கிரதையா இருக்கணும்" என்றார் அவள் தலைவியை தடவி கொடுத்துக்கொண்டு. "சரிம்மா" என வந்தனா சொல்லவும், "காயத்ரி, அவ என்னோட பொண்ணு. எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லனா நான் அவள தனியா அனுப்ப யோசிச்சிருக்கவே மாட்டேன். நீ எதையாவது ஒண்ணு நெனச்சு மனசு போட்டு குழப்பிட்டு, என்னையும் டென்ஷன் பண்ணி விட்டுறாத. ஏற்கனவே பல டென்ஷன்ல இருக்கேன்" என கத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் வசந்த். "என்னம்மா, எதுக்கு அப்பாவ கோவப்படுத்துறீங்க? அவரு எதையும் யோசிக்காம பண்ண மாட்டாருன்னு தெரியும்ல. அதனால நார்மலா இருங்க" என்றாள் வந்தனா. என காயத்ரி தலையசைக்கவும், "சரிம்மா, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்" என சொல்லிவிட்டு ரது அங்கிருந்து செல்ல, "நீ பிக்னிக் போற மாதிரி நினைச்சிட்டு கிளம்புற ரது. அங்க என்ன நடக்கும்னு நினைச்சாவே திக்கு திக்குன்னு இருக்கு. முதல் முறையா உங்க அப்பா தப்பான முடிவு எடுத்தாரோன்னு தோணுது" என மனதிலேயே நினைத்து வருந்தினாள் காயத்ரி.